பர்சன்டேஜ்ல அடுத்த மாடல் சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸா ஆர்ஆர்பி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதாவது ஒருவர் தன்னுடைய வருமானத்துல 20% லாஸ் பண்ணிடுறாரு, இழந்துடுறாரு. மீதி இருக்கிற அமௌண்ட்ல 25% செலவு பண்றாரு. ஸோ அது போக அவர்கிட்ட 480 ரூபா கையில இருக்கு. ஸோ அப்ப அவருடைய மொத்த மாத வருமானம் எவ்வளவு இருக்குன்னு கேட்கறாங்க. ஸோ பர்சன்டேஜ்ல இந்த மாடல் சம் கேட்டாலும் சரி, இல்ல ஒரு பொருளுடைய விலை, எக்ஸாம்பிளுக்கு ஒரு பொருளுடைய விலை ஆரம்பத்துல என்னன்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 25% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ கொடுத்தது போக 480 ரூபாய்க்கு வித்திருப்பாங்க அப்படின்னா அந்த பொருளுடைய காஸ்ட் பிரைஸ், அடக்க விலை என்ன கேட்பாங்க. ஸோ இந்த மாடல் சம்ஸ்கிருதம் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இந்த மாடல் சம்ஸ்கிருதம் எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறத பார்க்கலாம். கொஸ்டின்ல ஒருவருடைய வருமானத்துல 20% இழந்துடுறாரு, அதாவது லாஸ் பண்ணிடுறாரு. மீதி இருக்கிற அமௌண்ட்ல 25% செலவு பண்றாரு. அது போக மீதி அவர்கிட்ட இப்ப 480 ரூபாய் கையில இருக்கு. அப்ப அவருடைய மொத்த வருமானம் என்ன கேட்கிறாங்க. இந்த மாடல் சம் கேட்கிறாங்களா, இந்த கொடுத்துருக்கிற மீதி அமௌண்ட் எழுதிக்காங்க. 480 பெருக்கல். ஸோ ஃபர்ஸ்ட் 20% லாஸ் பண்றாரு. அப்ப 20% எழுதுவோம். 20 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். இது அப்படியே 20ஆல கேன்சல் பண்ணா 1 வகுத்தல் 5 வரும். ஸோ இந்த 5 டினாமினேட்டர் வேல்யூ அப்படியே இங்க நியூமரேட்டர்ல போட்டுருக்காங்க, வகுத்தல். ஸோ இங்க லாஸ் பண்றாரு, இழக்கிறாரு. அப்ப மைனஸ் பண்ணிக்கணும். இந்த 5ல இருந்து 1 மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்ப 5ல 1 போச்சுன்னா 4 இன்ட்டு அகைன் 25% செலவு பண்றாரு. 25% எப்படி எழுதுவோம். 25 வகுத்தல் சதவீதத்துக்கு 100. 25 கேன்சல் பண்ணா 1 வகுத்தல் 4 வரும். ஸோ இங்க டினாமினேட்டர் வேல்யூ அப்படியே இங்க நியூமரேட்டர் போட்டாங்க, வகுத்தல். ஸோ இங்கேயும் செலவு தான் பண்றாரு. அப்ப இந்த 4ல 1 மைனஸ் பண்ணிக்கணும். அப்ப 4 1 போச்சுன்னா மீதி 3. ஸோ நெக்ஸ்ட் 4 இன்ட்டு 3 12. ஸோ 12 48 12 கேன்சல் பண்ணா 4 டைம். ஸோ 4 இன்ட்டு 4 16. 16 இன்ட்டு 5 80. 80 இன்ட்டு இங்க ஒரு 0 இருக்குது. அப்ப 800 ரூபாய். ஸோ அப்போ ஒரு மாத வருமானம் பார்த்தோம்னா 800 ரூபா. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதே கொஸ்டின்ல ஒரு பொருளுடைய குறிப்பிட்ட அளவு கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 25% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இதெல்லாம் போக 480 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா அந்த பொருளுடைய காஸ்ட் பிரைஸ், அடக்க விலை என்னன்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டாலும் இதே மெத்தட் தான், சரிங்களா. அதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஒருவர் தன்னுடைய வருமானத்துல 40% இழக்கிறாரு. அகைன் மீதி இருக்கிற பணத்துல அகைன் 40% செலவு பண்றாரு. ஸோ அதெல்லாம் போக அவர்கிட்ட இப்ப 7200 ரூபாய் கையில இருக்குதுன்னா ஸோ அவருடைய மாத சம்பளம் எவ்வளவு கேட்கறாங்க. இதே மாதிரி தான் இந்த சம். இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. ஸோ இந்த சம்மும் ப்ரீவியஸா ஆர்ஆர்பி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க.